ஹாய் காய்ஸ், என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே, ஃபஸ்ட்டு பர்த்டே. அதனால் கிஃப்ட் வாங்கியிருக்கிறேன். கிஃப்ட்டை வந்து அங்கே போயிட்டு காமிக்கிறேன். மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இங்கே சிங்கப்பூர் பிளாஸா ஃபுல்லாக நிறையா இது இருந்துச்சு. பட் நம்ம ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு போக போகிறோம் சிங்கப்பூர் பிளாஸாவில். நாங்கள் வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதான் கெட்டப்பு. மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் பெரிய கிஃப்டாக வாங்கிட்டு போனால் வைக்க முடியாது. பைக்கில் தான் வந்திருக்கிறேன். அதனால் ட்ராவலிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மலை ஒரு சைடு போனால் வந்து இந்த கவருக்குள்ளே இருந்து எடுத்துருக்கோம். ரத்தன் டாட்டா இதுக்காக தான் டாட்டம் நேனாக உட்காந்து கொடுத்தாரு. ஒரு ஃபேமிலி வந்து மலையில் வந்து ஒரு சில்ட்ரனோட ஒரு கேட்கலான்னு தெரியல. ரத்தன் டாட்டா ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து ஒரு அப்பா ஆனால் கூப்பிட்டு வந்து ஒரு காற்று டைமில் போய் போகிற இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நல்லா மழை கொடுத்த மாதிரி அந்த மாதிரி மழையில் என்ன விழுந்துட்டாங்க. ஆனால் ரொம்ப அடிபட்டுருச்சா நான் வந்து சொல்ல. அதை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆனதுன்னா டாக்டர் வேணும். ஆனால் இதெல்லாம் பேசிக்கிட்டு நான் மேட்ச் பார்த்து போய்கொண்டு இருக்கிறேன். நான் போய் அவர் போகிறேன்னு அந்த மாதிரி மலையில் பார்த்தா அந்த டாட்டா நேனாவை வந்து போட்டார். அந்த டாட்டா நேனோ ஃபேக்ட்ரிக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. எனக்கு ஒரு ஜென்ரலாக கிடைக்கும் வேறு வருது பயங்கர ஸ்பீடாக. இந்த மாதிரி வர்றவங்க பயங்கர போட்டு என்ன அவரே சொன்னாங்கன்னா இந்தியாவோட சீப்பஸ்ட் கார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மிஸ்டேக். அஃபோர்டபுள் கார்னு சொல்லியிருக்கணும். யாருமே சீப்பஸ்ட் கார் வராங்க. சீப்பஸ்ட் பண்ண இங்கே வராங்க. சீப்பஸ்ட் டப்பா காரில் வராங்க அப்படின்னு வந்து போவாங்க. அஃபோர்டபுள் சக்ஸஸ் ஆகிடும். இன்னும் நிறையா பேர் நேனோ வச்சுருக்குறாங்க. ஏன்னா அதோட மைலேஜ் 8 மைலேஜ் 25 ஊட்டிலே பார்த்துருக்கு. ஊட்டிலே நிறையா பேர் நேனோ அதனால் டாட்டா நேனோ திருப்பி ஈவியாக வரும்போது கம்பேக் கொடுக்கும் போது ஹெல்த்தியெல்லாம்